ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய். அன்னை அருளாலே நாம் இப்பொழுது கூடியிருப்பது நவராத்திரியை கொண்டாடுவதற்கு. நவராத்திரி அப்படின்னா 9 இரவுகள் அப்படின்னு அர்த்தம். அன்னை பராசக்தியை வருஷந்தோறும் வழிபாடு செய்யணும். அதில் குறிப்பாக 6 பருவ காலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வேனில் காலம், இளவேனில், முதுவேனில், கார்காலம், ஊதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இப்படி சொல்கிறோம். அதில் இந்த கார்காலத்தில் வருஷ ருத்து மழை பெய்யக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் அம்பாளை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இது சரத் நவராத்திரி சரண் நவராத்திரி அப்படிம்பாங்க சம்ஸ்கிருதத்தில். அம்பாள் இமயமலையிலேருந்து இறங்கி அம்பாள் இமவானின் புத்திரி என்பது நம்முடைய ஐதீகம். மலையரசனின் மகள், மலையத்வஜன் மகள். அதனால் அவள் தன்னுடைய மலை வீடாகி இமயமலையிலேருந்து இறங்கி சமவெளியில் இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் பார்க்க வராளாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, அவள் நமக்கு தாய் ஆயினும் அவள் நம் பிள்ளை. அம்மா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன குழந்தை அம்மா வீட்டுக்கு வர பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அது மாதிரி வராளாம். அன்னை பராசக்தி நம்முடைய இல்லங்களுக்கெல்லாம் விஜயம் பண்ணுகிறாள். அப்படி விஜயம் பண்ணக்கூடிய அம்பிகையை ரொம்ப அன்போடு வரவேற்று அவளை உபசரித்து 9 ராத்திரிகள் பூஜை பண்ணி அப்புறம் அவள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது ஒரு புராண ரீதியாக நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடியது. ஒரு தத்துவார்த்தமாக அம்பாளுடைய இந்த நவராத்திரியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் எப்பொழுதுமே நல்லது கெட்டது அப்படின்னு 2 இருக்கும். 2க்குமே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும். தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இந்த கேடு நல்லதை அழிக்க முற்படும். நல்லது தன்னிடம் இருக்கிற ஆற்றலை கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்ள முற்படும். 2க்கு இடையில் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை அம்பாளுடைய அருள் துணையோடு நாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதுக்கு ஒரு அருட்சக்தி கொடுக்கக்கூடியது இந்த நவராத்திரி கால பூஜை. அதில் குறிப்பாக அம்பாளை 3 சக்திகள் தேவிகள் வடிவில் வழிபடுகிறோம். லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அதில் 7வது நாள் சப்தமி, அது லக்ஷ்மிக்கு சிறப்பான பூஜைக்கு உரியது. 8வது நாள் துர்காஷ்டமி, இன்றைக்கு 8வது நாள். அதாவது காலையில் சூரியோதயத்தும் போது சப்தமி தான் இருந்தது. மதியத்துக்கு மேலே இப்போது அஷ்டமி துவங்கி விட்டது, துர்காஷ்டமி. அதனால் இன்றைக்கி நாளைக்கினுடைய பெரும்பகுதியும் அஷ்டமியாக இருக்குது. துர்கைக்கு உகந்த நாளாக அதை வழிபடுவதற்கு நாம் கூடியிருக்கின்றோம். இந்த துர்காஷ்டமி ஆகிய இந்த 8வது நாள், 9 நாளில் 8வது நாளாகிய இன்று நாம் சிறப்பாக துர்காம்பிகையை வழிபடப் போகிறோம். அதனால் இப்போ நம்ம சொன்ன நாமெல்லாம் சக்தி சக்தின்னு ஓம் சக்தி ஓம் சக்தின்னு வந்தது. நாம் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், பஜனை பாடல்கள், வேத சூக்தங்கள் எல்லாமே துர்கை தேவியை பற்றியதாக தான் இருக்கும். இப்போ முதல்ல வேதகானம். வேதகானம் அப்படின்னா இறைவனுடைய மூச்சுக்காற்று தான் வேதம். அந்த மூச்சுக்காற்று ஒலி அலைகளாக பிரபஞ்சத்தில் உலவி கொண்டிருக்கின்றன. எப்படி ஒரு இந்த ரேடியோங்கிற வானொலியை
முறையாக திருக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சோம்னா அந்த புள்ளிக்குரிய ஒலி அலைகளை அது ஈர்க்குமோ, அது மாதிரி ரிஷிகளெல்லாம் வான வெளியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற உயர்ந்த மந்திரங்களை எல்லாம் தங்களுடைய தியானத்தின் போது கேட்டு அவற்றை அப்படியே பிடித்து ஈர்த்து நமக்கு கொடுத்தது தான் வேத மந்திரங்கள். அப்படிப்பட்ட வேத மந்திரங்களில் தெய்வ வடிவங்களை போற்றி துதிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சூக்தம் அப்படின்னு பேர். சூக்தம் அப்படின்னா நன்மொழி அப்படின்னு அர்த்தம். திருவாச்சகம் அப்படின்னு அர்த்தம். நல்ல வார்த்தை, திருவாய்மொழி. இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுவதனால இது உக்தம், நன்கு சொல்லப்பட்டது. அப்படி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது ராத்திரி சூக்தம். நாம் இப்போ எதை பற்றி விளக்கம் அறிய போகிறோம்? ராத்திரி சூக்தம். கொஞ்சம் முன்னால் நம்ம பாராயணம் பண்ணினது துர்கா சூக்தம். அம்பாள துர்காங்கிற வடிவில், துர்காதேவி அப்படிங்கிற வடிவில் போற்றக்கூடியது. இப்போ நாம் பார்க்க போகிறது இது வேத மந்திரம், ராத்திரி சூக்தம். ராத்திரி ஒரு தேவி, ராத்திரிங்கிறது அம்பாள். எப்படி? ராத்திரினாலே இருட்டாக இருக்கும். இப்போ நமக்கு நிறைய மின் விளக்குகள்லாம் வந்தாச்சு. இரவை பகலாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு வெளிச்சம் இருக்குது. ஆனால் இயற்கையில் இயற்கையே ஒரு சில விளக்குகளை வச்சுருக்கு. என்னன்னா சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. பகலில் சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார். அவரவர் வசிக்கக்கூடிய இல்லங்களில், இருப்பிடங்களில் விளக்குகள் ஏற்றி கொண்டாலும் பொதுவாக இரவுங்கிறது இருட்டு. அந்த இருட்டை ஒரு அம்பாள்ங்கிறத இந்த வேத பிரார்த்தனை உணர்த்துகிறது. ராத்திரி சூக்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் ராத்திரியாக இருக்கு, இரவாக இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுதையும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்ன சிருஷ்டி, இந்த உலக படைப்பு வருவதற்கு முன்னால எல்லாம் அடங்கி இருந்த இடம் அந்த இருட்டு. அதை தாமசி தேவி அப்படின்னு சொல்றோம். தாமஸ் அப்படின்னு சொல்றோம். கடவுள் அப்படிங்கிறது வடிவங்களை கடந்த மேலான நிலை. அப்படிப்பட்டவரும் நமக்காக வடிவங்களை எடுக்கிறார். அதுக்காக அவர் முதல்ல என்ன நினைக்கிறார்? ஒரு உணர்ச்சி அவருக்குள்ள வருது. என்ன? நான் பலவாக ஆவேன் அப்படின்னு நினைக்கிறார். ஏக வஸ்துவா ஒரு பொருளா இருக்கிறவர் நான் பலவாக ஆவேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச உடனே அந்த எண்ணம் இருக்கே, அந்த விருப்ப சக்தி, அதுதான் இச்சா சக்தி. அம்பாளுடைய முதல் வடிவம் இச்சா சக்தி. பலவாக ஆவது எப்படி? அந்த அறிவு, அது ஞான சக்தி. எது பலவாக ஆகும், அந்த காரியத்தை செய்யும், அது கிரியாசக்தி, செயல்திறன், அது கிரியாசக்தி. ஞான சக்தி, கிரியாசக்தி என்கின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த இச்சாசக்தி உலகை படைக்கிறது. எல்லாம் இறைவன் தேர்ந்து வந்ததுதான். அப்படி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கின்ற அந்த ஆதி சக்தியிலிருந்து இந்த பிரபஞ்சமாக உருவாவதற்கு வேண்டிய மூலக்கரு இருக்கு. அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு, எதுவும் வெளிப்படலை. இப்போ தாய் வயிற்றுக்குள்ள கரு இருக்கு. அந்த தாய் கரு தரித்தவுடன் அது வெறும் ஒரு துளி சக்தி தான், உயிர் சக்தி தான். அப்புறம் தாயோட முட்டையும் சேர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்கிறது. அது வெறும் பிண்டமாக இருக்கும் முதல்ல. அப்புறம் கை கால்கள்லாம் முளைக்கும். அப்புறம் முகம், கண், மூக்கு எல்லாம் வருது. அப்போ அந்த மூலத்தில் அந்த வெறும் விந்துவும் முட்டையும் சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்குது பாருங்க, அந்த கரு. அது மாதிரி பிரபஞ்சம் முழுவதற்கும் இருக்கக்கூடியதாக இருக்கிற அந்த மூல பகுதியை
பிரகிருத்தின்னு சொல்கிறோம். அதில் எதுவுமே இன்னும் உரு எடுக்கலை, அது மொத்தமாக இருக்குது, அவ்வளோதான். அது இருட்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி இந்த உலகா வரப்போகிறதுன்னு நமக்கு தெரியாததுனால அது தாமசி தேவி, இருட்டு. இப்போ சில பேர் கேலியாக கேட்பாங்க, கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருன்னா நாம் தான் இந்த உலகத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறோம், ஏதோ ஒரு இடம் இருக்குது, எங்கே உட்காந்துக்கிட்டு அவர் படைச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இடம் அப்படின்னு நினைக்கிறோம், காலம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ உதாரணமாக அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஆசிரமத்தில் நவராத்திரி பூஜை நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போது சொல்லும் பொழுது சாரதா ஆசிரமத்தில் அது இடத்த சொல்லியாச்சா, என்ன சூழல், நவராத்திரி பூஜை எப்பொழுது, இன்றைக்கு மாலை 5லிருந்து 6:30 7 வரைக்கும். அப்போ காலத்தையும் சொல்லியாச்சு. ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னா காலம், இடம், சூழ்நிலை, கால, தேச, வர்த்தமானம், இந்த 3ஐயும் சொல்லாமல் முடியாது. காலத்தை மட்டும் நினைக்க வேண்டாம், இடத்தை மட்டும் தனியாக நினைக்க வேண்டாம், சூழ்நிலையை மட்டும் தனியாக நினைக்க வேண்டாம். எதை சொன்னாலும் அதுக்கெல்லாம் அதுக்குள்ள காலம், தேசம், வர்த்தமானம் 3ம் இருக்குது. ஜமக்காலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜமக்காலம்ங்கிற இந்த விரிப்பை இங்கே சாரதா ஆசிரமத்தில் இந்த பூஜைக்காக எல்லாரும் உட்காரத்துக்காக விரிச்சிருக்காங்கங்கிறது அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நாம் இப்போ அதைத்தானே பார்க்குறோம். எங்கே வேணாலும் ஜமக்காலம் இருக்கலாம், இப்போ இங்கே இருக்குது. அப்போது ஒரு பொருளையோ ஒரு சூழலையோ விவரிக்கும் பொழுது காலம், தேசம், வர்த்தமானம்னு 3 சொல்கிறோம். இதுதான் 3D, உண்மையான அடிப்படை 3D. 3D காட்சிங்கிறாங்கல்ல, ஒரு சித்திரம் வரைஞ்சா அது பேப்பரில் அப்படியே இருக்குது, தட்டையாக இருக்குது. 3Dனா நிஜமாக நம்ம ஆள் மாதிரி அதுக்கு நீள அகலத்தோட ஒரு கன பரிமாணமும் வந்து விடுகிறது. நீளம், அகலம், உயரம் 3 சேரும் பொழுது அது ஒரு கன பரிமாணம், அதுதான் 3D. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கான 3D கால, தேச, வர்த்தமானம் இதெல்லாம் இறைவனுக்குள்ள இருக்கு. ஆனால் எங்கே இருந்து கொண்டு அவர் படைச்சாருங்கிறது இல்லை, அவருக்குள்ள இதெல்லாம் நிகழ்கிறது. ஒரு இது எடுப்போம், நீங்கள் பகலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரியிலையும் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஓய்வாக படுக்கிறோம். அப்படி படுத்து தூங்கும் பொழுது கனவு காணுகிறோம். கனவு எங்கே நடக்குது? நீங்கள் படுத்திருக்கக்கூடிய இந்த 3 அடி அகலம் 6 அடி நீளம் உடைய அந்த கட்டிலில் நடக்குதா? அப்படின்னா கனவுக்குள்ளே நம்ம வந்து இப்போ எத்தனையோ மலையெல்லாம் தாண்டி போகிறோம், எங்கெல்லாமோ போகிறோம், முன்ன பின்ன தெரியாத நாட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி கனவு காண முடியுமே. அப்போ அது எங்கே நடக்குது, அது எங்கே இருக்குது? அதெல்லாம் கனவு என்பது காண்பவனின் உள்ளத்துக்குள் இருக்கிறது, அவ்வளோதான் விஷயம். இப்போ நமக்கே இவ்வளவு இருக்குன்னா கடவுளுக்கு எவ்வளவு இருக்காது? கடவுள் என்கின்ற அந்த பெரும் மனது காண்கின்ற கனவுதான் இந்த பிரபஞ்சம். அவருக்குள் இவையெல்லாம் இருக்கின்றன. அதனால் அவர் எங்கே நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு கேட்க வேண்டாம். அவருக்குள் இந்த உலகம் தோன்றுகிறது. அதனுடைய மூலநிலை தாமசி தேவி, பிரகிருதி, இருட்டு. ஏன் இருட்டுங்கிறோன்னு சொன்ன, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, அதனால அது இருட்டுன்னு சொல்றோம். இருட்டு என்பதும் அறியாமை என்பதும் ஒன்றுக்கொன்று விளக்கத்துக்காக சொல்லப்படுகிறது. அந்த தாமசி தேவி ஆனவள் ராத்திரி அப்படின்னு ஒரு நாள்ல பார்க்கிறோம். அந்த இரவு என்கிற அந்த தேவிக்கு ஒரு பிரார்த்தனை வேதத்தில் இருக்கு. அந்த ராத்திரி சுத்தத்தை எழுதிய ரிஷி, எழுதினன்னு சொல்ல முடியாது, அது தியானத்தில் கண்டு கேட்டு நமக்கு கொடுத்தவர் குஷிக்க ரிஷி அப்படிங்கிற. நம்ம சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருந்தால் யார் அதை சொன்னாங்க அப்படின்னு அந்த ரிஷி பேர் வந்துடும். அது எந்த செய்யுள் வடிவில் இருக்குது. இப்போ திருக்குறள் அப்படின்னா முதல் வரி முழு அடியாக இருக்கும், 2வது வரி 3/4 அடியாக இருக்கும். இது ஒரு அமைப்பு. வெண்பாலை இது ஒரு அமைப்பு தமிழில். அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பல வடிவங்கள், சந்தங்கள் இருக்கு. அதில் இது என்ன சந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் பார்க்க போகிற இந்த இது
ராத்திரி சுத்தம் காயத்ரி சந்தஸ்ல இருக்கு. காயத்ரி சந்தஸ்னா 24 எழுத்து இருக்கும், 1.5 அடி அந்த வடிவில் இருக்கு. எந்த தெய்வத்தை குறித்து இது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ராத்திரி தேவதா, ராத்திரிஹி அப்படிங்கிற இரவு என்கின்ற தாமசி தேவியை குறித்து இந்த வழிபாடு அமைந்திருக்கிறது. எதுக்காக இதை படிக்கணும்? ஸ்ரீ ஜெகதம்பா பிரீத்தியர்த்தே, உலகத்தை எல்லாம் படைத்த தாயாகிய அம்பிகைக்கு அவளை மகிழ்விப்பதற்காக இதை சொல்றோம். இந்த ராத்திரி சூக்தத்தை சொன்னா பிரபஞ்சத்தை ஜெகத்தை படைத்த அம்பாள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் புரிவாள். அதனால ஜெகதம்பா பிரீத்தியர்த்தே. சரி. ஓம் ராத்திரி வியக்யதாயசி புருத்ரா தேவ்ய அக்ஷபிஹி விஸ்வா அதிஸ்ரீயோதித. என்ன அர்த்தம்? ஓம் ராத்திரி தேவியானவள் எழுந்தருளுகின்றாள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு வருது. இப்போ லைட் போட்டிருக்கோம், நமக்கு இங்கே உள்ளுக்குள்ளே தெரியல, வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இருள் வருகிறது. ராத்திரி தேவியானவள் எழுந்தருளுகின்றாள். சரி, அவளே இருட்டு வடிவில் இருக்கா, ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம். எப்படி அவள் பார்க்குறா? அப்போ தோணும் இல்லையா நமக்கு? இப்போ நாம் இந்த வெளி உலகத்தை எப்படி அறிந்து கொள்கிறோம்? கண்ணால் வடிவங்களை பார்க்கிறோம். இது சின்னது, இது பெருசு. நிறத்தை அறிகிறோம். இது பச்சை, இது வெளிர் பச்சை, இது கருப்பு, இது நீலம், இது சிவப்பு. அப்ப வண்ணத்தையும் வடிவத்தையும் பார்ப்பதற்கு கண் என்கிற கருவியை கொண்டு நாம பார்க்கிறோம். ஓசைகள், இது இனிய ஓசை, இது கடினமான கொடூரமான ஓசை என்று காதால கேட்கிறோம். வாசனைகள், இது நல்ல வாசனை, இது துர்நாற்றம் என்பது மூக்கால அறிகிறோம். உணவினுடைய சுவையை, இது புளிப்புச்சுவை, இது உப்புச்சுவை, இனிப்புச்சுவை, காரம், இப்படியெல்லாம் அறிகிறோம். கசப்பு, துவர்ப்பு, உப்பு, இது அறிகிறோம். எதனால? நாக்குனால. காற்று வீசும்போது காற்றை நமக்கு பார்க்க முடியல, ஆனால் நம்ம மேலே படும்போது நமக்கு காற்று தெரிகிறது. மென்மை, கடினம், குளிர், வெப்பம் இதெல்லாம் தெரிகிறது. எதனால? தோலினால. இப்படி இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, தோல்ங்கிற இந்த 5க்கும் அவற்றின் சக்திக்கு பேர் இந்திரிய சக்தி. பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, முகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, தொட்டு உணரும் சக்தி. இந்த 5 சக்திகளும் அம்பாள்கிட்ட இருக்கு. அப்படியே கண்ணில்லாமல் அவள் பார்ப்பாள், என பார்க்கும் சக்தி அவள்கிட்ட இருக்கு. காதில்லாமல் அவள் கேட்பாள், அது சக்தியா அவள்கிட்ட இருக்கு. மூக்கில்லாமல் அவள் முகர்வாள், முகரும் சக்தியே அவள்கிட்ட இருக்கு. நாவில்லாமல் அவள் சுவைப்பாள், அவள் அந்த சுவைக்கும் சக்தியா அவள் இருக்கிறாள். தொட்டு உணரும் சக்தியும் அவளிடம் இருக்கிறது. அந்த 5 சக்திகளும் அப்படியே அவளுக்குள்ள அடங்கி இருக்கு. சிருஷ்டி முழுசும் வரும்போது அப்புறம் அது வரும், இப்போ அடங்கி இருக்கு. அந்த இந்திரிய சக்திகளால் எல்லா இடங்களிலும் உள்ள எல்லா பொருட்களையும் பார்க்கின்றாள். எப்படிப்பட்டது? வெறும் பொருள் இல்லை, பெருமைகளையும். இயற்கை எத்தனையோ அற்புதங்களை கொண்டிருக்கின்றது. ஒரு பூ எடுத்துக்கோங்களேன், அதனுடைய அந்த இதழ் ரோஜா பூ வச்சுப்போம், அப்படி பட்டு மாதிரி இருக்குல்ல, நம்ம நகத்தால் கொஞ்சம் அழுத்திட்டா கிழிஞ்சு விடும். அப்போ நம்ம போடுற துணியெல்லாம் விட அது ரொம்ப மெலிசாக இருக்குல்ல, எவ்வளோ மென்மையாக இருக்குது, அதில் வாசனை இருக்குது, அதில் அழகு இருக்குது, அது சுருள் சுருளாக அந்த இதழ்கள் வருது, எவ்வளவு மகிமை இருக்குது. ஒவ்வொன்றுலையும் அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. முள்ளில் எடுத்துக்கொண்டா கூட அதில் ஒரு சிறப்பு இருக்குது, அவ்வளோ கூர்மையாக இருக்குது. அந்த காக்கா முள்ளும்பாங்க, பெருசாக ஆரம்பிச்சு அப்படி நுனியில் குறிக்கொண்டே ஷார்ப்பாக இருக்கும், அப்படியே குத்துற மாதிரி. இது அது நம்மளை குத்தும் போது வலிக்குதுன்னா கூட அதில் ஒரு சிறப்பு இருக்குது. பார்த்தீங்களா? எல்லாத்துலேயும் பெருமை இருக்குது இயற்கையில். அந்த பெருமைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாக அவள் இருந்து கொண்டு அனைத்தையும் பார்க்கின்றாள். யாரு? இருட்டு வடிவாக இருக்கிற சக்தி. அதான் விஷயம். இருட்டில் இருக்கோம், யாருக்கும் தெரியாது, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இது. சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். இப்போ சினிமா தியேட்டருக்கு போகிறாங்கல்ல,
அப்போ அந்த காட்சி காட்டப்படும் போது லைட்டெல்லாம் அணைச்சிடுறாங்க, அங்கே மட்டும் வெளிச்சம் இருக்கு. அப்போ நம்ம இருட்டில் தான் இருக்கோம், நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சி தப்பெல்லாம் பண்ணுறாங்களாம் அந்த உட்காந்துருக்கிறவங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்காக வெளிச்சம் தெரியாதபடி இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு வச்சு அதெல்லாம் பிடிக்கிறாங்களாம், ஃபோட்டோ பிடிச்சிடுறாங்களாம். என்ன தப்பு பண்ணுறான்னு தெரியுது, இவன் நினச்சிக்கிறான் ஒருத்தருக்கும் தெரியாது. அதை விட வலிவா இயற்கை தாய் பண்ணி கொண்டிருக்கின்றாள். அதனால இன்றைய சக்திகளால் எல்லா பெருமைகளையும் அவள் பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட தேவிக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். அடுத்து பாருங்க, ஓர்வ அமர்த்தியா நிவேதோ தேவ்யு உத்வதஹ ஜோதிஷ பாததே தமஹ. அழிவற்ற அந்த தேவியானவள் முதலில் எங்கும் கீழும் மேலும் இருட்டை பரப்புகிறாள். வானுலகில் ஒளியால் அவளே இருட்டை போக்கவும் செய்கின்றாள். கடவுள் எப்படிப்பட்டவர்னா அவருக்குள்ளே எல்லா சக்திகளும் இருக்கின்றன. இருட்டுன்னா நமக்கு இருட்டு, நம்ம என்ன பண்ணுறது, சரி ஒரு விளக்கு வச்சுப்போம், டார்ச் வச்சுப்போம், சின்ன டார்ச்சா படுக்கிற இடத்துலேயே பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் எந்திரிச்சு போய் லைட்டை வேணால் பெரிய லைட்டை போடலாம். அப்படி ஒரு வெளிச்சம் நமக்கு ஏதோ ஒரு புறக்கருவி ஒன்றை கொண்டு நம்ம வச்சுக்கிறோம். அம்பாள் இருட்டை நீக்குகிற ஒளியாக அவளே இருக்கின்றாள். பிராணிகள்ல கூட மின்மினி பூச்சியை கொஞ்சம் கொஞ்சம் ஒளியை வெளிவிடுகிறது. நம்ம உடம்புல ஒளியை அந்த மாதிரி வெளிவிடுவதற்கு அமைக்கல கடவுள். அப்ப ஆனா புறத்துல ஒளியை உண்டாக்கிக்கொள்ள நமக்கு முடியும். அன்னை பராசக்தி என்ன பண்ணுகிறாள், முதலில் எங்கும் மேலும் கீழும் இருட்டை பரப்புகிறாள். மேலும் பூமிக்கு மேல வானத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருண்டு கொண்டு வருகிறது. கீழும் வானம் உடனே மேலதான் இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம பூமி உருண்டையா இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கு, வானம்தான். மேலும் கீழும் எல்லா பக்கத்திலும் இருட்டை பரப்புகின்றாள். அப்புறம் ஒளியால் அவளே இருட்டை போக்கவும் செய்கின்றாள். 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் தான் இருட்டா இருக்கும், அடுத்த 12 மணி நேரம் ஒளியா இருக்கும், திருப்பி அடுத்த 12 மணி நேரம் இருட்டா இருக்கும். அப்ப இந்த இருட்டை போக்கி ஒளியை கொடுப்பவளும் அவளே. அதுதான் விஷயம். அம்பாள்கிட்ட இருட்டு வெளிச்சம் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் நிருஸ்பசாரமஸ்கிருதோ ஷசம் தேவ்யாயதி அபேது ஹாசதே தமஹ. ராத்திரி தேவியானவள் எழுந்தருளுகின்றாள். தனது சகோதரியான விடியற்காலையை பிரகாசிப்பிக்கின்றாள். அவளே இருட்டை போக்குகிறான்னு சொன்னது இப்ப என்ன சொல்றாங்க, ராத்திரி தேவி ஒரு அம்பாளுங்கிறதுனால அவளோட தங்கச்சி யாருன்னா உஷா. உஷானா என்ன அர்த்தம், காலை வேளைன்னு அர்த்தம், வைகரை பொழுது அப்படின்னு அர்த்தம். இருட்டு முடிஞ்சு சூரியன் உதிச்சு வெளிச்சம் வரக்கூடிய நேரம் தான் உஷஸ் அல்லது உஷா. அந்த உஷாங்கிறது யாரு, ராத்திரி தேவியினுடைய தங்கை. அப்புறம் அதனால் இருள் தானே மறைகின்றது. இப்படி ராத்திரி தேவியானவள் உஷாவாகிய தன்னுடைய தங்கச்சிய ஒளி கொடுத்து பிரகாசிக்க வைத்தவுடனே இருட்டு நீங்கி விடுகின்றது. அப்படி இயற்கையினுடைய இந்த நிகழ்வு என்பது இறைவனின் இருப்பே என்று சொல்லி ராத்திரி தேவி, அப்புறம் காலை பொழுதுக்கு உஷா தேவின்னு இந்த சூக்தத்துல அழகா சொல்லியிருக்கு. சானோ அத்ய யஸ்யா வயம் நிதேயாமன் நவிக்ஷ்மஹி விருக்ஷேண வசதிம் வயஹ.
இந்த ராத்திரி நேரத்தில் இயற்கையில் என்ன நிகழ்கிறது? ராத்திரி தேவத்தை ஆகிய அவள் இப்போதே நமக்கு பிரசன்னமாக வேண்டும். இப்போ நமக்கு ராத்திரி வேண்டித்தான் இருக்கு. பகலெல்லாம் உழைச்ச உடனே அப்பாடான்னு வருது. அப்போ இந்த ராத்திரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு படுக்கலாம் போல இருக்குல்ல. யாருமே ராத்திரி வாங்க, ராத்திரி வா, ராத்திரி வா அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, இனி போய் நல்ல ராத்திரிக்கு ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பேசாமல் படுக்கணும் அப்படின்னு தோணுது. அதுதான் ராத்திரி கூப்பிடுறதுன்னு அர்த்தம். ராத்திரி தேவி இப்போதே பிரசன்னமாக வேண்டும், எங்கள் முன்னால் வந்து அருள் புரிய வேண்டும். நீ பிரசன்னமானால் நாம் கிரகங்களில் இன்புற்று வாழ்வோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவோம். அதனால் ராத்திரி வந்துரு. இது எப்படி இருக்குன்னா, இரவில் பட்சிகள் மரங்களில் கூடுகளில் எங்கனம் வசிக்கின்றனவோ அங்கனம் வசிப்போம். பறவை பகலெல்லாம் பறந்து திரிகிறது, இரையை தேடுகிறது. ஆண் பெண் பறவைகள் சேர்ந்து மகிழ்கின்றன, பிள்ளை பறவைகளுக்கு சொல்லி கொடுக்கின்றன. எல்லாம் பகல்லாம் அங்கங்கே பறந்து போயிடுது. சாயந்தரம் ஆன உடனே கீச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டு எல்லாம் அப்படியே அந்த மரத்தில் எங்கே கூடு கட்டிருக்கோ அங்கே வந்துடுது. அம்மா பறவை, அப்பா பறவை, பிள்ளை பறவைகள் எல்லாம் வந்து உட்காந்துருது. அது மாதிரி இந்த மாலை வேளையிலே ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம், பிள்ளைகள்லாம் படிக்க போகுது. ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு வெளியில் திரியிறோம். அப்புறம் அதெல்லாம் ஓஞ்சு போயிடுது. சாயந்தர நேரம் அப்படியே எல்லாம் பறவை கூட்டில் அடையிற மாதிரி நாமளும் வீட்டுக்குள்ளே வந்துடுறோம். வந்து அப்பாடான்னு உட்காந்துருக்கோம். அப்படி அந்த நிம்மதியை நமக்கு யார் கொடுக்குறா? ராத்திரி தேவி. அதனால் ராத்திரியில் நாம் என்ன செய்யணும்னா நல்ல ஓய்வு எடுக்கணும். இயற்கை தாய் இந்த ஓய்வு எடுப்பதற்காகத்தான் ராத்திரிங்கிறதே உண்டாக்கி வச்சுருக்கா. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராத்திரி தான் நம்ம இன்னமும் வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்ப்போம் என்னத்தை கையிலேயே ஒன்று உட்காந்துருக்கேன். முந்தியெல்லாம் டிவின்னு ஒன்றை போடணும், இப்போ அது கூட வேண்டியதில்லை, கையிலே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் உலகமே இதில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்கா? இந்த ஃபோனை மொபைலை கையில் வச்சிருக்கும் போது இந்த உலகமே நம் கைக்குள் அடங்கி விட்டது போல் நினைக்கிறோம். அது அடங்கலை, நம்மளை இழுக்குது. நாம வீட்டுக்குள்ள அடங்கி அமைதியா தூங்கி நிம்மதியா இருக்க விடாம நம்மளை வெளியில இழுக்குது. வீட்டுக்குள்ள வந்த அப்புறமும் சரி. அப்போ நாங்கள் பறவைகள் மாலை பொழுதிலே கூட்டுக்குள் அடைந்து நிம்மதியாக உறங்குவது போன்று நாங்கள் இரவில் எங்கள் கிரகங்களில் நிம்மதியாக உறங்கி ஓய்வெடுத்து புத்துணர்வு பெற வேண்டும். அதற்கு ராத்திரி தேவி நீ அருள் புரிக. நிக்ராமாசோ அவிக்ஷத நிபத்வந்தோ நிபக்ஷிணஹ நிஷ்யேனா சச்சிதர்தினஹ. என்ன சொல்ற? கிராமத்தில் வசிக்கும் ஜனங்களுள் அனைவரும் சிற்சக்தி வடிவான இரவு வந்ததும் அவளிடம் இன்புற்று ஒடுங்குகின்றனர். எளிமையான வாழ்க்கை உள்ள இடத்துல ராத்திரியில ரொம்ப வேலை வச்சுக்காம முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. வேற யாரெல்லாம் ஒடுங்குகிறார்கள்? கால்நடைகள் ஒடுங்குகின்றன, பட்சிகள் பறவைகள் ஒடுங்குகின்றன, பருந்துகள் பறவைகள்லேயே ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடியது பருந்து, அதிக தூரம் பார்க்கக்கூடியது கழுகு, அதுவும் கூட ஒடுங்கி விடுகிறது. காரியார்த்தமாய் பயணம் செய்பவர்கள் ஒடுங்குகின்றார்கள். அதான் சொன்னேன், இதெல்லாம் மீந்தி நல்லா இருந்தது, இப்போ எல்லாம் தலையிழ போச்சு. ராத்திரி சர்வீஸ்லேயே விடுறான், நாம் படுத்து தூங்கிக்கிறான், அவங்க முழிச்சிட்டு ஓட்டணும் பத்திரமா நம்மளை கொண்டு சேர்க்கணும்னா. காரியார்த்தமாய் பயணம் செய்பவர்கள் ஒடுங்குகின்றார்கள். இரவு என்பது ஓய்வுக்கு ஏற்பட்டதுங்கிறத மனிதன் மறக்கக்கூடாது. யவயவ்ருக்ய அம்வ்ருகம் யவயஸ்தேன மூர்ம்யே அதான சுதராபவ. இங்கே ஒரு ஆழ்ந்த கருத்து சொல்றார். ராத்திரி ரூபியான சிற்சக்தியே துர்வாசனை வடிவான பெண் ஓநாயையும் பாவச்செயல் வடிவான ஆண் ஓநாயையும்
எங்களை அணுகாமல் விரட்டி விடு. ராத்திரியில் இந்த ஓநாய் தொந்தரவு இருக்கு. காட்டுப்பகுதிகளில் இருந்து ஓநாய் கரடி என்னென்னலாம் வரலாம். இங்கே அந்த தொந்தரவு இல்லாதவங்களுக்கு எப்படி அப்படின்னா கனவு எப்படி வருது? நம்ம மனசுக்குள்ள புதைந்து இருக்கிற எண்ணங்கள் தான் கனவாக வருகிறது. அந்த எண்ணங்களுக்கு இங்கே 2 உதாரணம் கொடுக்குறார். ஆண் ஓனாய், பெண் ஓனாய், கணவன் ஓனாய், மனைவி ஓனாய். அது என்ன அப்படின்னா, பாவச்செயல் வடிவான ஆண் ஓனாய். நாம முதல்ல முந்தி தெரியாம செய்த தப்புக்கள்லாம் ஆண் ஓனாய். அதனுடைய விளைவு பதிவு என்ன? துர்வாசனை வடிவான பெண் ஓனாய். துர்வாசனைன்னு மனசுல படிஞ்சிருக்கிற கெட்ட உணர்ச்சிகள். அடுத்த தடவை திரும்ப அதே தப்பை பண்றதுக்கு அது தூண்டும். இந்த மொபைல் பார்த்து பார்த்து பழகிட்டோன்னா அது அப்படியே யூடியூப்பில் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். அது வேண்டாம், வேலை இருக்குன்னாலும் அதை பார்க்க தூண்டும். அதுதான் வாசனை. வாசனைங்கிறது என்ன? முதல்ல செய்த ஒரு நிகழ்ச்சி அப்புறம் நம்ம மனசில் ஒரு அப்படியே இயல்பாக படிந்து திரும்ப வெளியில் கிளம்பும் உரிய சூழ்நிலையில். அதுக்கு பேர் வாசனை, சம்ஸ்காரம். டப்பாவில் பெருங்காயம் வச்சுருக்கோம், பெருங்காயத்தை எடுத்தாலும் அந்த வாசனை இருக்குது. அது மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிவு போனாலும் மனசுக்குள்ள வாசனை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பெண் ஓனாய் இதுக்கு மூலம் எது? செயல், செய்த செயல், பாவச் செயல் வடிவான ஆண் ஓனாய். இந்த 2 எங்கள்கிட்ட வராமல் இருக்கட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தப்புக்களை எல்லாம் நீக்கு அப்படின்னு அர்த்தம். இரவுல ஓய்வு எடுக்கிறோம், அப்போ உடல் ஓய்ந்து கிடக்கிறது, மனது என்னென்னமோ நினைக்கிறது, அதெல்லாம் தான் கனவு. அந்த மாதிரி கனவுகள் இல்லாமல் அதில் பெரும்பாலான கனவுகள் கெட்ட கனவா, தப்பு கனவா, வருத்தத்தை கொடுக்குற கனவா, முழிச்சு பார்த்த உடனே பயத்தை கொடுக்குற கனவா இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அப்படி ஏதாவது துஸ்வப்பனம் ஏற்பட்டுருதுன்னு சொன்னால், அப்படி கெட்ட கனவு கண்டவன் காலையில் முழிச்சப்புறம் இந்த ராத்திரி சுத்தத்தை சொல்லி பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணி ஹோமம் பண்ணினா அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக அமையும்னு சொல்கிறாங்க. இந்த ராத்திரி சுத்தத்தில் அந்த தன்மை இருக்குது, அந்த சக்தி இருக்குது அப்படின்னு. அதனால ராத்திரி ரூபியான சித் சக்தியே, இரவு இருட்டுனா கூட நீ அறியாமை இல்லை, அறிவு மயம்தான். அதனால நீ என்ன பண்ணணும்? கெட்ட வாசனைகள் ஆகிய பெண் ஓநாயையும் பாவ செயல்களாகிய ஆண் ஓநாயையும் எங்களிடமிருந்து விரட்டிவிடு. அப்புறம் சித்த வித்தத்தை அபகரிக்கும் காமமாகிய திருடனையும் விரட்டிவிடு. இன்னொரு திருடன் எங்களை பயமுறுத்திட்டு இருக்கான். எங்கள் பெட்டியில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறேங்கிறான். என்ன பணம்? சித்த வித்தம். நம்முடைய மனதுக்குள்ள, இதயத்துக்குள்ள இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அந்த இறைவனை தெரியவிடாம மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திருடன் யாருன்னா காமம், ஆசை. உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை தான் இறைவனை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் ராத்திரி தேவியே நீ போக்கி விடுவாயாக. பின்னர் எங்களுக்கு மோட்ச இன்பத்தையும் அருள்பவளாய் நீ விளங்க வேண்டும். இப்படி தப்பு எண்ணங்கள், தவறான செயல்கள், ஆசை, இதையெல்லாம் எங்கள் மனசுலேருந்து நீ நீக்கிட்ட தாயே, நாங்கள் உன்னை அறிவதற்கு, அடைவதற்கு தகுதி பெற்று விடுவோம். அதை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உபமா பேபி சத்தமக கிருஷ்ணம் வியக்தமஸ்திதஹ உஷருணே வியாதயஹ. உஷாதேவியே, எல்லா பொருள்களையும் கவ்வியுள்ள அஞ்ஞானமாக, கவ்வுதல்ல அப்படி பிடித்து கொண்டு சூழ்ந்து இருக்கிறதாம் அஞ்ஞானமாகிய காரிருளை அறவே என்னை அணுகாமல் அகற்றிவிடு, அறியாமையை நீக்குன்னு வேண்டுகிறார். அதுதான் நாம இறைவன்கிட்ட செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனை. செல்வத்தை அளித்து கடன்கட்டில் இருந்து விடுவிப்பது போல ஞானத்தை அளித்து அஞ்ஞான கட்டுகளினின்றும் விடுவித்து அருள்வாய். நம்மளுக்கு வேண்டிய ஒருத்தர், அவங்களுக்கு கடன் நிறைய இருக்கு. அவங்க சொல்றாங்க, ரொம்ப வட்டி கூடிட்டே போகுது, இந்த கடன்லேருந்து என்னை விடுவிக்கணும், நீ உதவி செய்ய, எனக்கு வட்டி இல்லா கடனை நீ கொடுங்க. ஒரு கடன் அடைக்க 100 கடன், ஆனால் இது வட்டி இல்லா கடன், சரி பரவாயில்ல. அப்புறம் வட்டியில்லா கடன் கொடுக்கும்போது அந்த கடனை கொடுத்து கடன் கட்டிலிருந்து, அதை நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து விடுவிக்கிறது. அது மாதிரி தாயே நீ என்ன செய்யணும்?
ஞானத்தை கொடுத்து அறியாமை என்கிற கடனிலிருந்து எங்களை விடுவித்து விடு. அது எங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கு, அறியாமையிலிருந்து எங்களை விடுவித்து விடு என்று இந்த மந்திரத்தில் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணுகிறார். உபதேகா இவாக்ரம் விருணீஸ்வ துஹிர்திவஹ ராத்ரிஸ்தோமம் ந ஜிக்யுஷே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ராத்திரி தேவி யார் அப்படின்னா சூரிய புத்திரியே. இருட்டும் பகல் பொழுது அல்லது இந்த காலை பொழுதும் ரெண்டுமே சூரியனுடைய புதல்வியர். நீ பால் சுரக்கும் பசுவை போல் ஆவாய். பசு நமக்கு எப்படி வாழ்க்கையில் முக்கியமானதா தெய்வீகமானதாகவும் சக்தியை கொடுப்பதாகவும் நலனை அளிப்பதாகவும் இருக்கிறதோ, செல்வத்தை கொடுக்கிறதோ, அது மாதிரி நீ இருக்கிறாய். நான் உன்னை அணுகி ஸ்துதியால் வரவேற்கிறேன். ராத்திரி தேவியே, காமாதி சத்ருக்களை உனது கிருப்பையால் ஜெயித்துள்ள எனது ஸ்தோத்திர வடிவான இந்த ஹவிஸை அங்கீகரித்து அருள வேண்டும். இங்க ஹோமத்துல நெய் ஊத்துறது தான் ஹவிஸ் அப்படிங்கிறது. ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு ஊத்துறோம் நெய், அது ஹவிஸ். அது மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அம்பாளை நாம துதிக்கிறோம், அதுதான் அங்க ஹவிஸ். அப்படி உன்னை நான் வணங்குகிறேன். இந்த தோத்திரத்தை நான் சொல்லுகிற இந்த பிரார்த்தனையை, உன்னை போற்றுகிறேனே இந்த போற்றுதலை நீ ஏற்று அங்கீகரித்து எனக்கு அருள வேண்டும் என்று இந்த ராத்திரி சூக்தத்திலே ரிஷி குஷிகர் ரொம்ப அழகா அம்பாளை பிரார்த்திக்கின்றார். இது என்னமோ நம்மளை பிள்ளைங்கள்லாம் போகலான்னு சொல்லுது, இவங்க விடாமல் என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காம இருக்கிறது இருந்துட்டோம்ல, இந்த விஷயத்தை நினச்சிக்கோங்க, மனசில் எடுத்து பாருங்க. இரவுங்கிறது ஓய்வுக்குரியது. அந்த நேரத்தில் மனசில் புதைஞ்சிருக்கிற எண்ணங்கள்லாம் வெளியில் கனவாக வருது. அதில் கெட்ட கனவு நிறைய இருக்குது. அந்த கெட்ட கனவு போக்குறதுக்கு என்ன செய்யணும்? ராத்திரி தேவியை வணங்கணும். ராத்திரியில் நிஜமாவேம்மா கெட்ட கனவு போக்குறதுக்கு பீமன், அனுமார், இன்னும் 2-3 பேர் அவங்கள புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவங்க, அவர்களெல்லாம் நினச்சி வணங்கினா நமக்கு கெட்ட கனவு வராது. ராத்திரி தேவியை வணங்கினா கெட்ட கனவுனா அதை கண்டு பயம் எல்லாம் மனசுலேருந்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அம்பாளை வணங்கு. அப்படி அம்பாளை வணங்கும் போது எப்படி பிரார்த்திக்கிறோம்? நாங்கள் செய்த தவறான செயல்கள், ஆனால் தவறான செயல்கள் மனசில் படிஞ்சு மேலும் மேலும் தவறு செய்ய தூண்டுகிற வாசனைகள், அதுலேருந்தெல்லாம் எங்களை விலக்கிவிடு. உன்னை மறைக்கக்கூடிய திரை போல இருக்கிற ஆசையை நீக்கிவிடு. உன்னை எங்களுக்கு கொடு, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் என்று. மோட்சம்னா என்னவோ இல்லை, நிம்மதியாக இருக்கிறது தான். அதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறோம். அற்புதமான இந்த பிரார்த்தனை. இதை எதுக்கு இப்போ சொல்கிறீங்க? துர்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். அன்னை பராசக்தி துர்காலட்சுமி சரஸ்வதி தேவியாக அசுரர்களெல்லாம் அசுர விநாசினியாக இருக்கா, அழிக்கிறார் அந்த தீய சக்திகளை. அப்படி அழிக்கக்கூடிய அவளுடைய அந்த வரலாறு இருக்கு இல்லையா, கெட்டவர்களை அவள் அழித்த வரலாறு, அதுதான் தேவி மகாத்மியம். தேவியினுடைய மகிமைகள் பெருமைகளை சொல்லக்கூடிய நூல். அதில் தேவி மகாத்மியத்தை இந்த நவராத்திரியில் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அல்லது சாதாரண நாட்களில் அஷ்டமி நாளில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பல பகுதிகள் இருக்குது. நாங்கள் ஒன்று மட்டும் சின்னதாக எடுத்திருக்கேன், அதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அது இப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி காக்க காக்கன்னு வருது. அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அப்படியே இருக்குது. அர்கலா ஸ்தோத்திரம்னு இருக்குது, அப்புறம் கீழக்கம்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம உடம்புடைய ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி நீ என்னையை காப்பாற்று, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் போனாலும் எங்கே இருந்தாலும் என்னை நீ காப்பாற்று, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த ராத்திரி சுத்தம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜப்பம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அந்த தேவி மகாத்மியத்தை படிக்க ஆரம்பிப்போம். அதனால இந்த ராத்திரி சுத்தத்தை இன்றைக்கி எடுத்து சொன்னேன். இரவு என்பது ஓய்வுக்கு உரியது. மனதில் படிந்திருக்கக்கூடிய வேண்டாத தீய எண்ணங்களையெல்லாம் தாயே நீ நீக்கிவிடு என்று பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாம் நிம்மதியாக தூங்கினா கெட்ட கனவு வராமல் இருக்கும். அதுதான் இதனுடைய சாரம்.
அது மட்டும் இல்லை, ஞானத்தையே கொடுப்பாள் அம்பாள். ஏன்னா அவள் இருட்டாக இருந்தால் கூட உண்மையில் அவள் ஒளிதான். இருட்டை போக்குகிற ஒளியும் அவளிடமே விளங்குகிறது. அதனால் எனக்கு ஞான ஒளியை கொடு என்று அவள்கிட்ட நாம் பிரார்த்திக்கணும். அதற்குத்தான் இந்த ராத்திரி சூக்தத்தினுடைய விளக்கத்தை நாம் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். இதை அப்படியே மனசில் வைத்து பிரார்த்தனை பண்ணி ஞான ஒளியை பெற்று எல்லோருக்கும் ஒளியை வழங்கக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி விளங்க வேண்டும் என்று அன்னை பராசக்தியை பிரார்த்தித்து அன்னையின் அருள் நம் இதயங்களை நிரப்பட்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஜெய் பராசக்தி மகாமாய் கி.